சாம்பன் வேற யாரும் இல்லை, ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்தவன். பகவான் கிருஷ்ணரின் மகன்தான் இவன். இந்த கதையில் வருகிற சாம்பன் விஸ்வாமித்திர முனிவரின் சூழ்ச்சியால் அரிச்சந்திரன் வெகு துன்பப்பட்டான். சகுனியின் சூழ்ச்சியால் துரியோதனன் துன்பப்பட்டு மாண்டார்கள். நாரதரின் சூழ்ச்சியால் சாம்பன் பட்ட துன்பம் இது. உலகை வலம் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த நாரத முனிவருக்கு திடீரென்று கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் என்று தோன்றிய மறுகணமே துவாரகைக்கு புறப்பட்டார். யாதுகுல வம்சத்தில் மேலான பண்பு கொண்ட வசுதேவரை முதலில் சந்திக்கச் சென்றார். மகாமுனிவரின் வருகையை கண்டு உளம் மகிழ்ந்து முனிவருக்குரிய மரியாதைகளை செய்து வரவேற்றார் வசுதேவர். வசுதேவரையை சந்தித்த பிறகு ரைவதக மலையின் உச்சியில் வசித்து வந்த கிருஷ்ணரிடம் சென்றார் நாரதர். தன் மாளிகைக்கு வந்த நாரதரை ஓடி வந்து வரவேற்றதோடு வேண்டிய உபசாரணைகள் செய்தார் கிருஷ்ணர். அதோடு விருஷ்ணு இனத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கானோரும் வந்து வணங்கினர். கிருஷ்ணரின் மனைவிகள், மகன் பிரித்யுமனும் உட்பட யாவரும் முனிவரின் முன் தாழ்பணிந்து நின்றனர். கிருஷ்ணரின் வரவேற்பில் மகிழ்ந்து போன நாரதரின் பார்வை தோட்டத்து பக்கம் திரும்பியது. 1000 கோடி சூரியன் ஒன்றாக இணைந்தது போன்ற ஒளியும் சாம்பன் பெண்களுடன் காம கலியாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. அவன் யார் என்று நாரதர் கேட்டார். எனக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் சாம்பன் என்று கிருஷ்ணர் கூறினார். கிருஷ்ணரின் மாளிகையில் நாரதர் வெகுநேரம் இருந்தார். ஆனால் சாம்பன் வந்து வணங்கவில்லை. இளைஞர்களுடன் பெண்களுடனும் விளையாடுவதிலேயே அவனுடைய கவனம் இருந்தது. தோட்டத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் சாம்பனுடன் பேசவும் அவனோடு சம்போகம் செய்யவும் துடித்ததையும் நாரதர் கண்டார். கிருஷ்ணரின் மகன்களிலேயே பேரழகாக சாம்பன் இருந்தான். எல்லையில்லாத சௌந்தரியனாகவும் தேவாம்சம் பொருந்தியவனாகவும் அக்னிகுண்டத்தில் வார்க்கப்பட்ட ஒளி புயம்பாகவும் இருந்தான். அவன் மேனி பொன்னை உருக்கி வார்த்தது போல இருந்தது. அவனை காண பெண்கள் போட்டி போட்டு ஓடினார்கள். யாதவ குல பெண்களுக்கு சாம்பன் என்றால் உயிர் என்பதை அறிந்த நாரதர் தான் வந்து இவ்வளவு நேரமாகியும் தன்னை வந்து வணங்காமல் மதியால் இருக்கிறானே என்று சாம்பன் மீது கோபம் உண்டாயிற்று. சாம்பனை பற்றி விசாரித்தார். அவனை பற்றி எல்லோருமே நல்ல விதமாகவே சொன்னார்கள். குறை ஒன்றும் ஒருவரும் ஒவ்வொன்றும் சொல்லவில்லை. அதனால் முனிவரின் கோபம் கூடுதலாயிற்று. எந்த மேனி அழகை கொண்டு பெண்களை கவர்ந்து அந்த கவர்ச்சியிலேயே மயங்கி கிடக்கிறானோ அந்த மேனி அழகை குலைத்து நாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. என்ன செய்தால் சாம்பனை பை தீர்க்க முடியும் என்று யோசித்தார். அவனை பற்றி குற்றம் சொன்னால் யாரும் ஏற்க மாட்டார்கள். சிறந்த பண்பாளன், கருணையுள்ளவன், துஷானையாக யாரையும் பேச மாட்டான் என்று அறிந்த நாரதர் மனித மனதத்தில் எது அதிக பொறாமையை உண்டாக்கும் என்று யோசித்தார். உலகிலேயே பொறாமை தீயை வளர்ப்பது பெண்ணாசைதான். பெண்களும் சாம்பனை நோக்கித்தான் ஓடுகிறார்கள். அதனால் அதை வைத்தே ஒரு சூழ்ச்சி நாடகம் செய்யலாம். சாம்பனை தன்னடிட்டு தன் காலடியில் வீயே வைக்கலாம் என்று நினைத்து தனது சூழ்ச்சியை தந்தைக்கும் மகனுக்குமே உருவாக்கினார். கிருஷ்ணரிடம், உன் குலத்தில் ஒரு ஹியூவின் நிழல் படிந்திருக்கிறது, அதுவும் ஜாம்பவதியின் மகன் சாம்பன் மூலமாக என்று கூறினார் நாரதர். கிருஷ்ணர் சாம்பனின் நற்பண்புகளையும் பெரியவர்களிடத்தில் அவன் நடந்து கொள்ளும் பாங்கையும் சொன்னார். அது நாரதருக்கு மேலும் சினத்தை உண்டாக்கியது. உன்னுடைய 16,000 மனைவியரும் சாம்பனின் அழகில் மயங்கி கிடக்கிறார்கள். அவனுடைய உறவுக்காக தவம் கிடக்கிறார்கள் என்று நாரதர் சொன்னதும் நாரதரை முதன்முறையாக கிருஷ்ணர் எதிர்த்து பேசி வாதம் செய்தார். ருக்குமணி, சத்தியபாமா, ஜாம்பவதி, காந்தாரி, பிரஸ்வாசினி, விரதினி போன்ற 8 பேரை தவிர மற்றவர்கள் அனைவரும் சிறை மீட்டு கொண்டு வரப்பட்டு எனக்கு மனைவியாக்கப்பட்டவர்கள். அவர்களும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் மீது குற்றம் சொல்வதை நம்புவதற்கில்லை. ருசு வேண்டுமோ கொடுங்கள், நேரம் வரும்போது தருகிறேன் என்று கோபமாக கூறிவிட்டு கிருஷ்ணரின் மாளிகையை விட்டு வெளியேறினார். கிருஷ்ணர் பலவிதமாக சிந்தனைகள் செய்தார். எந்த வகையிலும் சாம்பனின் மீது அவரால் குற்றம் காணவில்லை. அந்த விஷயத்தோடு அத்தோடு மறந்துவிட்டார். ஆனால் சூதும் வாதும் நயவஞ்சகமும் கெடுப்பும் புத்தியும் கொண்ட நாரதர் மறக்கவில்லை. சாம்பன் மீதான கோபம் தணல் போல அவருடைய நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. தக்க நேரம் வரட்டும் என்று காத்திருந்தார். அதற்காக நேரம் வந்ததும் துவாரகைக்கு புறப்பார். பூங்காவனத்தில் பெண்களோடு உல்லாசமாக இருந்த சாம்பனை சந்தித்து, உன் தந்தை உடனே உன்னை ரைவத மலைக்கு பூங்காவிற்கு வரச் சொன்னார் என்று கூறினார். அது கிருஷ்ணர் தன் 16,000 மனைவியுடன் உல்லாசமாக இருக்கின்ற நேரமாகையால் அப்போது யாரும் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதனால் சாம்பன் தயங்கினான். என்னை சந்தேகப்படுகிறாயா என்று நாரதர் கேட்டதும், அப்படியில்லை, முனிவருக்கெல்லாம் முனிவர் தாங்கள். தங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் எப்படி பொய்யாக இருக்க முடியும்? தாங்கள் உத்தரவின்படியே நான் சென்று என் தந்தையை சந்திக்கின்றேன் என்று கூறி நாரதரை வணங்கிவிட்டு கிருஷ்ணரின் அந்தபுரத்து பூங்காவிற்கு சென்றான். வாயில் பூனை குறுக்காட்சி, புதுப்பானை எதிராட்சி, வாணியனும் சாணானும் எதிரில் வரலாச்சு, தாலியறுத்த முண்டையும் வகுக்கை மொட்டையடித்த பிராமணத்தையும் வரலாலும் நேரெதிரில். தீய சகுனங்களை கண்டு மனம் கலங்கினாலும் பெரிதும் அதை பாராமல் நடக்கலானான் சாம்பன்.
பூங்காவில் கிருஷ்ணர் தம் மனைவியோடு நிர்வாண கோலத்தில் உல்லாசமாக இருந்ததை கண்டான். அவமான உணர்வால் குன்றி வெட்கி திரும்பி நினைத்தான். அப்போது கிருஷ்ணர் சிறை மீட்டு வந்த பல பெண்களில் பலர் சாம்பனின் அழகில் மயங்கி மோகம் கொண்டனர். தங்களுடைய மேனி அழகை அவனுக்கு காட்ட தந்திரபோயாகங்கள் செய்தார்கள். சாம்பன் மீது மோகம் கொண்ட பெண்களை பார்த்து கிருஷ்ணர், நீங்கள் அத்துணை பேரும் என்னுடைய பத்தினிகளாயிருந்த போதிலும் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறுபடியால் வரும் பிறவிகளில் வேட்டை நாயக பிறவி எடுத்து காடு மலைகளில் அணைந்து திரிய வேண்டும், கொள்ளைக்காரர்களிடம் சிக்கி தவிக்க வேண்டும், அடுத்தடுத்த பிறவிகளில் பேயாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். அதே கோபத்தோடு சாம்பன் பக்கம் திரும்பி, வரக்கூடாத இடத்திற்கு வந்தாய், செய்யக்கூடாத தகாத நீதச் செயலை செய்தாய், பெற்ற தாய்களையும் மோகம் கொள்ள வைக்கும் உன் மேனியழகு இந்த கணமே அழிவதாக. உன் முன்னால் இத்தனை 1000 பேருக்கு நாணி தலைகுனிந்து நிற்பது போல உன்னை கண்டு உலகம் நாணி ஒதுங்கட்டும். எந்த மேனியையும் பார்த்து பெண்கள் மோகம் கொண்டார்களோ அந்த அழகிய மேனி அழியட்டும். உலகமே உன்னை கண்டு அசிங்கப்பட்டு விலகி போகும்படியாக குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும். உன்னை கண்டார் நகைக்கவும் நாணவும் வேண்டும். உலகமெங்காம் பகிர்ப்பதற்கு ஆளாவாய். பூமியில் விதைக்கப்படும் தானியம் போல் உன் மேனியெங்கும் இக்கணத்திலிருந்து நோய்க்கூறுகள் முளைக்கட்டும் என்று சாபமிட்டார். மின்னல் வெடுக்கிற நேரம்தான். எல்லாம் முடிந்துவிட்டது. நானாக வரவில்லை, நாரத முனிவர் சொல்லிதான் வந்தேன். என் மீது எந்த தவறும் இல்லை. எனக்கு ஏன் இந்த கொடிய சாபத்தை தந்தீர்கள் என்று அழுதபடியும் தொகுதபடியும் கேட்டான் சாம்பன். அவனுடைய தேகம் பதற்றிற்று. ருக்மணி, சத்தியபாமா, ஜாம்பவதி மூவரும் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுதனர். கோபம் தணிந்த பிறகுதான் கிருஷ்ணருக்கு சகல உண்மைகளும் புரிந்தது. புத்திர சோகம் அவரை கவ்வி மனம் மாறுகிற நேரமாக பார்த்து அந்த இடத்தில் பிரசன்னமானார் நாரதர். கிருஷ்ணா, எல்லாம் அறிந்தவர் நீ. புத்திரன் என்று கூட பார்க்காமல் அவசரப்பட்டு விட்டாயே, இது பொறாமை குணம். அதிலிருந்து நீயும் தப்பவில்லை என்பது ருசுவாகிவிட்டது. பெண் மனதை புரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு. உண்மை இருந்ததா? உன் கண்ணெதிரிலேதாயான் உன் மாணவியர் பிற ஆடவன் மீது, அதுவும் மகன் மீதே மோகம் கொண்ட காட்சியை பார்த்தாயா? சாபமும் கொடுத்தாய். 3 காலத்தில் என்னிடம் ருசு கேட்டாய். ருசுவை கொடுத்தேன். இப்போது என்ன செய்ய போகிறாய்? சாம்பன் குற்றமற்றவன் என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். தெரிந்தும் சாபமிட்டாய். சாபத்திலிருந்து எப்படி அவனை விடுவிக்கப் போகிறாய்? அதே நேரத்தில் சாம்பனுக்கு சாபம் கிடைக்க வேண்டும், அதை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது என் விருப்பம் என்று நாரதர் சொன்னார். கிருஷ்ணர் சஞ்சலத்தில் ஆழ்ந்து பேச முடியாமல் நின்றார். அவருடைய சஞ்சலத்தை போக்கும் விதமாக, நான் குற்றமற்றவன், ஒரு பாவம் அறியாதவன், ஒரு தீங்கும் செய்யாதவன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? என்னை ஏன் சபித்தீர்கள் என்று சாம்பன் கேட்டான். அவன் உள்ளம் எரியும் தீக்கோலாக இருந்தது. ருக்குமணி, சத்தியபாமா, ஜாம்பவதி மூவரும் கிருஷ்ணரின் காலில் விழுந்து வணங்கியதோடு நாரதரின் காலிலும் விழுந்து துதித்து போற்றி சாம்பனை சாபத்திலிருந்து விடுவிக்க கோரினர். அப்போது நாரதர் கிருஷ்ணரை பார்த்து கள்ளத்தனமாக சிரித்து, உண்மையை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் புத்திரர்களாக இருந்தாலும் ஆசபாசங்களை நீக்கி உண்மையை பேசுவதுதானே கிருஷ்ணா தர்மம். புத்திர பாசம் வாயை அடைக்கிறதா என்று நாரதர் கேட்டரும் புத்தி தெளிந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்னார். சாம்பா, நீ ஜனித்த நேரத்திலேயே உனக்கு குஷ்டரோகம் விதிக்கப்பட்டிருந்தது. இதை நீ அனுபவித்துதான் தீர வேண்டும். நோய் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோபத்தில் அதை நான் என் வாயால் சொன்னேன், அவ்வளவுதான். நாரதர் இந்த நாடகத்தை நடத்தாவிட்டால் உன் மீது இருந்த பாசத்தால் மறந்திருப்பேன். விதி பயனிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நாரதருக்கு ஏதோ ஒரு வகையில் கோபமூட்டி இருக்கிறாய். நீ அவருக்கு உரிய மரியாதை செய்யவில்லை. நீ அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீ அவரிடமே சரணடை. எனக்கு வர இருக்கிற நோய் எப்போது என்னை விட்டு அகலும்? சாபத்திலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும்? நான் எப்போது புறப்பட வேண்டும்? பாவினா என்கின்ற பேராச்சு, அதனால் நெஞ்சமும் ரணமாச்சு என்று வருந்தி வினவினான் சாம்பன். இப்போதே உன் உடலில் நோய்க்கான அறிகுறி தெரிகிறது. நீ இன்றே இப்போதே புறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் மனம் கலங்கி தன் புத்திரனை பார்க்க முடியாமல் தத்தளித்தார். சாம்பா, உடனே நீ புறப்படு. நாளும் கோலும் இன்று நன்றாக இருக்கிறது. புறப்படு. செய்தாளருக்கு செய்த பலன் கிடைக்கும். நதிக்கரையோரம் யாரும் அறியா வண்ணம் தங்கியிரு. நோய் முழுவதும் உன்னை ஆக்கிரமித்த பிறகு என்னை தியானி. மற்றவற்றை அப்போது சொல்கிறேன். வல்லமை உள்ளவன் வானத்தை வில்லாக வளைப்பான். புத்திசாலி துரும்பை தூணாக்குவான். இது உனக்கு சோதனை காலம் என்று சொல்லிவிட்டு நாரதர் மாயமாக மறைந்து விட்டார். சாம்பன் திகைத்து போய் பேசுவது அறியாது நின்றான். மனக்கவலை ரம்பம் மாதிரி அவன் உள்ளத்தை அடுத்தது. நெருப்பில் விழுந்த புழு போலவும் தூண்டிலில் சிக்கிய மீன் போலவும் அவன் உள்ளம் துடித்தது. துக்கம் அவன் உள்ளத்தில் சமுத்திர பேரொலையாய் எழுந்தது. கடல் பொங்குவது மாதிரி அவனுடைய உள்ளம் பொங்கிற்று. அவனுடைய உள்ளத்திலிருந்த நெருப்பு துவாரகை நகரை மட்டுமல்ல, யாது குலத்தையே அழிக்க வல்லது. ஆனாலும் தந்தையை எதிர்த்து அவன் பேசவில்லை. மனதை கல் போன்று மாற்றிக்கொண்டான். ஜாம்பவதியும் ஒரு சொல் பேசவில்லை. தந்தையின் வாக்குப்படியே நட என்று சொன்னாள்.
வெறுப்போடு ஏற்கவில்லை, தன் முற்பிறப்பின் தீவினை என்றே நம்பினான். மாட மாளிகை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், கையால் ஏவலால் படைகள் சேனைகள், மனதை மயக்கிய யாதுகுல அழகிகள், பொன் என ஒளிரும் மனைவிகள், லட்சுமணா எல்லாவற்றையும் ஒரு நாளிகையில் மறந்தான். தான் பெற்ற சாபம் மட்டுமே அவன் சிந்தையில் இருந்தது. சற்று முன்பு வரை ஆடல் பாடல் பெண்களுடன் உல்லாசம் காம களியாட்டம் என்பிருந்த சாம்பனின் நிலை ஒரு நொடியிலே பூகம்பத்தில் சிக்கிய மாளிகை மாதிரி சிதறு போயிற்று. இடி மிகுந்த மரம் எரிந்து கருகுவது போல அவன் உள்ளம் கருகி போயிற்று. சொத்து சுகம் பொன் பொருள் மாளிகை வாழ்ந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிவிட்டதே என்று மனம் நொந்தான். அவன் நெஞ்சும் இருந்தது. அது ஒரு கணம்தான். பிறகு மனம் தெளிந்தவனாக, உத்தரவு தந்தையே, உங்கள் வார்த்தைகள் தான் என் மந்திரம். உங்கள் கோபம் எனக்கு சாபம், உங்கள் அன்பும் எனக்கு சாபம்தான். உங்களுக்கு மகனாக பிறந்ததும் சாபம்தான். சாபத்தை வரமாக பெற்றிருக்கிறேன் என்று கூறினான். உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்து செல் என்று கிருஷ்ணர் கூறினார். பொன் பொருள் யானை குதிரை சேவையால் எதுவும் வேண்டாம், தாங்கள் கொடுத்த சாபத்தை மட்டும் நான் சுமந்து செல்கிறேன் என்று கூறி வணங்கி நின்றான். கிருஷ்ணர் ஆசி கூறியதும் தன் தாய்மார்களை ருக்குமணி சத்தியபாமா ஜாம்பவதி மூவரையும் வணங்கினான். 3 பெண்களும் அழுதார்கள். மகனை கட்டி தழுவினார். யாதுகுல பெண்கள் கணவனின் ஆணையை மீற முடியாது. கறந்த பால் முளை புகா, கடந்தெழுந்த வெண்ணெய் மோருக்குள் புகா, மலர்ந்த பூவும் உதிர்ந்த காயும் மரம் புகா, செய்த வினை இல்லை என்று ஆகா. அதனால் சாபத்திலிருந்து விடுபட மகனுக்கு நல்லாசி கூறினார்கள். சாம்பன் தன் மாளிகைக்கு வந்தான். வேலையால் பணியால் யாதுகுல கன்னியர் என்று யாரையும் அவன் சந்திக்கவில்லை. தன் மனைவி லட்சுமியாவை மட்டும் சந்தித்து நடைபெற்றவற்றை எல்லாம் விளக்கி கூறினான். லட்சுமணாவின் அழுகையும் கூக்குரலும் மாளிகையை நடுங்க வைத்தது. தந்தையின் சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது, இது விதி, விதியின் பயன், இதை யாராலும் மாற்ற முடியாது, விடை கொடு என்று கேட்டான். உடன் வருவதாக லட்சுமணா கூறினாள். அவள் கோரிக்கையை ஏற்கவில்லை. நீயும் நானும் கணவன் மனைவி என்றாலும் இருவரும் ஒன்றல்ல, சந்தர்ப்பத்தினால் இணைந்திருக்கிறோம். எனக்கான சாபம் உன்னை சேராது. 2 உடல்கள், 2 உயிர்கள், 2 மனங்கள், 2 உளங்கள். கணவன் மனைவி என்ற பந்தத்தால் மட்டுமே நாம் இணைந்திருக்கிறோம் என்று சாம்பன் லட்சுமணாவுக்கு வேண்டிய புத்திமதிகளை கூறினான். சாரையும் சர்ப்பமும் போல நாம் சரசமும் இணைந்திருந்த காலத்தை மறந்தீரா? இது என் கடைசி ஆசை, இன்றிரவு என்னோடு இணையுங்கள் என்று லட்சுமணா கூறியதை சாம்பனால் தட்ட முடியவில்லை. அதனால் அன்றிரவு சாம்பன் சம்போகம் செய்தாலும் அது உடல் மட்டுமே ஈடுபட்டிருக்க ஒன்றாக இருந்தது. விடியற்காலையில் விலகுவதற்கு முன்பாக யாதகுலத்தில் பிறந்தவர்கள் தந்தையாரை விமர்சிப்பதில்லை. எனக்கு என் தந்தை சாபத்தை மட்டும் தரவில்லை, அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான உபாயத்தையும் சொல்லியிருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பி வருவேன், காத்திரு, சித்தம் கலங்காதே என்று கூறி லட்சுமணாவிடம் விடை பெற்று யார் கண்ணிலும் படாமல் நகரத்தை விட்டு வெளியேறினான். நகரத்தை விட்டு வந்து யாரும் அறியாவண்ணம் கடற்கரையோரம் சிறு குடிசையில் தங்கினான் சாம்பன். பகலில் அவன் வெளியே வருவது இல்லை. நகரத்திலும் நடக்கும் கேளிக்கைகள், விளையாட்டுகள், இளைஞர்களின் கூச்சலிடுவது அவ்வப்போது அவனுக்கு கேட்கும். மது மயக்கத்தில் யாதுகுல பெண்களும் ஆண்களும் கடற்கரையில் விளையாடுவதை எப்போதாவது பார்ப்பான். மனம் ஆசைப்படுவது மட்டும் வாழ்க்கை இல்லை என்று அவன் தனியாக தங்க ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலே தெரிந்து கொண்டான். பழைய நினைவுகள் அலையாய் எழும்பிக் கொண்டிருந்தன. ராஜவம்சம் என்பதையும் ராஜகுல வாழ்க்கையையும் எண்ணி கலங்கினான். இல்லை, ஆனாலும் அவன் மனம் சமுத்திரத்தில் ஆடும் படகு மாதிரி தடுமாடி கொண்டிருந்தது. ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே குஷ்டரோகம் அவன் உடல் முழுவதும் பரவிவிட்டது. முற்றிலும் குருவியாகிவிட்டான். நோயால் உடலின் பாகங்கள் தேய ஆரம்பித்தன. அங்கத்தில் ஆங்காங்கே குழிப்புண்கள் உருவாகி முழு தோற்றத்தையும் மாறிவிட்ட பிறகு ஒரு நாள் கிருஷ்ணரை பார்க்க புறப்பட்டான். துவாரகையில் இருந்தவர்கள் யாருக்குமே அவன் சாம்பன்தான் என்று தெரியவில்லை. முன்பு அவன் அழகில், உடலில், ஒளியில் மயங்கி விளக்கொலியில் வந்து விழும் பூச்சிகள் போல வந்து குவிந்த பெண்கள் எல்லாம் ஒதுங்கி சென்றனர். நகரத்தின் வீதிகளில் மட்டுமில்லை, மாளிகையில் கூட ஒருவரையும் அவரை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய மனைவி லட்சுமணாவுக்கு கூட அவனை அடையாளம் தெரியவில்லை. கிருஷ்ணரும் ஜாம்பவதி மட்டுமே அவனை அடையாளம் கண்டனர். மகனின் தோற்றத்தை கண்டு ஜாம்பவதி கண்ணீர் விட்டு அழுதாள். ஆற்றில் போகும் அளவுக்கு அவளுடைய கண்ணீர் பெருகெற்றது. சாம்பனின் நிலையை கண்டு நிலை தடுமாறிய கிருஷ்ணருக்கு காந்தாரி மகாபாரத போர் முடிந்து பாண்டவர் பட்டாபிஷேகம் செய்தபோது கொடுத்த சாபம் நினைவுக்கு வந்தது. கிருஷ்ணா, சூதகா, என் ராஜ்யத்தை அழித்தாய். கௌரவர்கள் 100 பேரையும் சூது செய்தும் நயவஞ்சகம் செய்தும் அழித்தாய். நான் வானப்பிரஸ்தம் செய்ய போகிறேன் என்று நான் எப்படி என் புத்திரர்களை இழந்து தவிக்க அழுகிறேனோ அதே மாதிரி நீயும் அழ வேண்டும். மகனை இழந்து நீயும் வாடுவாய். நான் பத்தினியாக இருந்தால் என் சாபம் பலிக்கட்டும் என்று சொன்னாள் காந்தாரி. கொடுத்த சாபத்தால் தான் சாம்பா உனக்கு இந்த தீங்கு நேர்ந்தது. தந்தையை உங்களை துன்புறுத்த வரவில்லை. நான் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று அறியவே வந்தேன். நாரத முனிவரை மனதில் தியானி.
அவர்தான் இதற்கான உபாயத்தை உனக்கு சொல்ல முடியும். நாரதர் சூழ்ச்சி செய்தார் என்று சிந்தை கலங்க வேண்டாம். நல்லது நடக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் தான் இந்த சூழ்ச்சியை செய்தார். சாம்பன் நாரத முனிவரை வணங்கி தியானம் செய்தான். அவர் தியானித்த மறுகணமே நாரதர் அவ்விடத்தில் பிரசன்னமானார். அவரை பூஜை செய்து வணங்கி, மகாமுனிவரே, என்னுடைய சபல புத்தியால் தங்களுக்குரிய மரியாதையை செய்ய தவறிவிட்டேன். அதற்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது. என் தந்தையின் சாபத்தின்படி குஷ்டரோகம் என் உடல் முழுவதும் பரவிற்று. இதிலிருந்து விடுபடுவதற்கான உபாயத்தை கூறி அருள வேண்டும் என்று கேட்டான். சாம்பனின் பணிவு நாரத மகாமுனிவரின் மனதை குளிரவித்தது. விருஷ்ணி குல ரத்தினமே, உன் நடத்தை, பேச்சு, உன் பெருந்தன்மை, சொல் மீறாமை அனைத்தும் என் மனதை குளிர்வித்தது. சூரியன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள். ஒளி ரூபன். அவனுடைய சொரூபம் நெருப்பேயாகும். நீ அவரை நோக்கிதான் வணங்க வேண்டும். அவரை நோக்கிதான் பயணப்பட வேண்டும். உடனே நீ சூரிய உலகத்திற்கு செல். ஒளி கடவுளுடைய வணங்கு. பயணத்தில் நீ மிகுந்த துன்பத்தை அடைவாய். ஆனாலும் உன் துன்பம் வீண் போகாது. அப்பன் செய்த பாவம் பிள்ளை மேலே என்பது போல காந்தாரி கிருஷ்ணருக்கு இட்ட சாபத்தை நீ அனுபவித்துதான் தீர வேண்டும். பாரத போரில் கிருஷ்ணன் செய்த தவறுக்கான தண்டனையும் கிருஷ்ணனுடைய வாரிசுதான நீதான் அனுபவிக்க வேண்டும். பத்தினி இட்ட சாபம். பாரத போரில் ஒரு பாவமும் செய்யாதவள் காந்தாரி மட்டும்தான். அவள் செய்த ஒரே ஒரு தவறு தன் கண்களை கட்டி கொண்டது போல தன் வாயையும் கட்டி கொண்டதுதான். அவள் இட்ட சாபமாயிற்றே. தங்களுக்குரிய கருணைக்கு பணியுகிறேன். சூரிய உலகில் எங்கே இருக்கிறது? அங்கு நான் எப்படி செல்ல வேண்டும்? நீ இங்கிருந்து வடக்கு கடற்கரை நோக்கி போக வேண்டும். அங்கிருந்து வடகிழக்கு திசையில் திரும்பிச் செல். ஒரு பருவகாலம் கழித்து சந்திரபாகா நதிக்கரையை அடைவாய். அங்கு பேரொளிமிக்க சூரிய தேவன் ஆணுருவம் கொண்டு வீற்றிருக்கிறார். அவரை போய் வணங்கு. உன் சாபம் விளங்கும். உன் பயணத்தில் இடர் ஏதாவது ஏற்பட்டால் என்னை தியானம் செய். உனக்கு வேண்டிய உபாயங்களை செய்து தருகிறேன். மகாமுனிவரே, தாங்கள் கருணையே கருணை என்று கூறிவிட்டு நாரதரையும் கிருஷ்ணரையும் வணங்கிவிட்டு சூரிய தலம் நோக்கி புறப்பட தயாராம். அப்போது உன் பயணத்திற்கு தேவையான பொன், பொருள், செல்வம், பணியால், ஏவலால் என்று எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவையும் எடுத்து செல் என்று கிருஷ்ணர் கூறினார். தந்தையே, என்னை மன்னியுங்கள். நேற்றைய வாழ்க்கை என்பதை நான் மறந்துவிட்டேன். தாங்கள் சொல்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து சென்றால் நேற்றைய வாழ்க்கையிலிருந்து என்னால் விடுபட முடியாது. நான் விருந்துக்கு செல்லவில்லை. குஷ்டரோகத்தை விட எனக்கு நேற்றைய வாழ்க்கையை பற்றி எண்ணம்தான் அதிக துன்பம் அளிக்கிறது. எனக்கு அது வேண்டாம். என் பயணம் உல்லாசமானதுக்கு அல்ல. எனக்கு புகை வந்தாலும் இழிவு வந்தாலும் இரண்டும் தங்களையே சாரும். என் பயணம் சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுபடுவதற்கானது. ஆகவே என் பயணத்திற்கு நல்லாசி கூறுங்கள். அதை மட்டும் எடுத்து செல்கிறேன் என்று கூறி கிருஷ்ணரை மண்டியிட்டு வணங்கினான். உன் மனம் விரும்பியபடி நடக்கட்டும். உன் சகல மங்களமும் உண்டாகட்டும் என்று கிருஷ்ணர் ஆசி கூறினார். சாம்பன் நாரத முனிவரையும் வணங்கினான். சாம்பன் துவாரகையை விட்டு வெளியேறினான். கல், முள், கட்டாந்தரை, ஓடை, ஆறு, நதி, மலை, குகை, பாலைவனம் என்று நடக்க ஆரம்பித்தான். இரவு பகல் பாராது காற்றுகை வெயில் பார்த்து நடந்தான். பசி தாகம் ஏற்பட்டது போல வகையில் கிடைத்த காய்கனி கிழங்குகளை உண்டான். கட்டாற்று தண்ணீரை குடித்தான். சிறிது காலத்திலேயே அவன் காட்டுவாசியைப் போல மாறி ஆறு, மலைகள், நதிகள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் என பேசி கற்றுக்கொண்டான். மனதில் உள்ளவற்றை அப்படியே பேசினான். பயணத்தில் உலகில் நான் தனியன், தனக்கென்று யாருமில்லை, நோய் மட்டுமே சொந்தம், வேறில்லை என்பதை தெரிந்து பொன், பொருள், செல்வம், மாளிகை, பெண்களை பற்றிய ஆசைகள் எல்லாம் தீயில் விழுந்து பூச்சிகளைப் போல மடிந்து போயின. அவனுடைய உள்ளம் அப்பழுக்கற்ற பளிங்கு மாதிரி இருந்தது. ஜனனத்திற்கும் மரணத்துக்கும் இடையே மனிதன் மனம் கட்டும் கோட்டைகள் என்ன? உலகிலுள்ள ஜீவராசிகளிடையே கீழ்த்தரமான புத்தியும் சூதுவாதும் நயவஞ்சகமும் பேராசையும் பொருளாசையும் கொண்டு அதற்காக எத்தகைய தீய செயல்களிலும் ஈடுபட்ட துரோகம், வஞ்சகம் செய்வதோடு மாங்கல்ய தோஷம் செய்வதுமான குணம் இழுபிறவியான மனிதனுக்கே உண்டு என்று தெளிந்த காரணத்தால் சாம்பன் தன் பழைய வாழ்க்கையை மறக்க முயற்சித்தான். பழையவற்றை நினைத்தால் என்று வாழ முடியாது. படிப்படியாக நாரதர் கிருஷ்ணர் மீது இருந்த கோபம் தணிந்தது. அவர்கள் மீது கூடுதலான பற்று ஏற்பட்டது. இது என் விதி, இதை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் அவன் சாபத்திலிருந்து விடுபடுவதை பற்றியே. இதோடு நாளை உங்களை மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கின்றேன். கதை தொடரும். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.